வணக்கம். ஸ்ரீ ஹரிஹரா ஆன்மீக ஜோதிட வித்யாலயம் பயிற்சி வகுப்புகளை தொடங்கியுள்ளது. இந்த பயிற்சி வகுப்பில் சேர்ந்து கொள்ள எழுத படிக்க தெரிந்த ஆண் பெண் இருபாலரும் வயது பேதமின்றி கலந்து கொள்ளலாம். மயிலாடுதுறை, திருவாரூர், கும்பகோணம் 3 நகரங்களிலும் இந்த வகுப்புகள் நடைபெறுகின்றன. மயிலாடுதுறையில் ஞாயிற்றுக்கிழமையிலும், திருவாரூரில் சனிக்கிழமையிலும், கும்பகோணத்தில் வியாழக்கிழமையிலும் இந்த வகுப்பு நடைபெறுகிறது. ஆன்லைனிலும் உங்களுக்கு வகுப்பு நடத்தப்படுகிறது. நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற விஜயதசமி அன்று நீங்கள் இந்த ஃபோன் மூலமாகவே உங்களுடைய பெயரை வகுப்பில் சேர்ந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். அந்த வகுப்புக்கு வரும்போது இணைந்து கொள்ளலாம். இது நவகிரகங்களின் விளையாட்டு. இது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை இறைவன் கொடுக்கவில்லை. இந்த காணொளியை காண்பவர்களுக்கும் நவகிரகத்தினுடைய சிந்தனை உள்ளவர்களுக்கும் இந்த ஜோதிட முறையை பயில்கின்ற தன்மையை ஆண்டவன் சிவபெருமானும் நாராயணனும் இணைந்த ஹரிஹர இறைவன் உங்களுக்கு அருள்கின்றான். பால ஆஞ்சநேயரும் ஹரிநாராயண பெருமாளும் குரு தட்சிணாமூர்த்தியும் ஹயக்ரீவரும் 18 சித்தர்களும் உங்களுக்கு இந்த ஞானக்கலையை, வாழ்வியல் விஞ்ஞானமான இந்த ஞானக்கலையை பெறுவதற்கு அனுமதிக்கிறார்கள். அனைவரும் கலந்து கொள்ளலாம். ஓய்வு பெற்றவர்கள், படித்து கொண்டு இருப்பவர்கள், பணியில் உள்ளவர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை மயிலாடுதுறை, வியாழக்கிழமை கும்பகோணம், சனிக்கிழமை திருவாரூர் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் நேரடியாக அந்தந்த கிழமையில் வரலாம். ஆனால் விஜயதசமி அன்று உங்களுடைய பெயர்களை இதில் பதிவு செய்து நான் அதில் கலந்து கொள்ள இணைகின்றேன் அப்படிங்கிறத உறுதி செய்து கொள்ளலாம். உங்களுக்கு ஆண்டவன் பரிபூரணமான ஞானத்தை வழங்குவதற்கான அனுமதி தான் அந்த செயல்பாடு. இது ஒரு மாபெரும் தெய்வீக ஞானக்கலை. தெய்வீக ஞானக்கலை எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சூட்சுமங்களையும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. அதாவது ஆன்மீகத்தோடும் சித்தர்கள் முறையோடும் பகுத்தறிவோடும் இந்த முறைகள் பின்பற்றப்படுகின்றன. அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம். பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இதில் பயிற்சி பெறலாம் என்பதை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.